ஹாய் வியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் அவங்க டெடி. நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். சாபத்தால் கிடைத்த பரிசு. ஓகே, அந்த ஒன் ஷாட் வந்துட்டு என் சிஸ்டர் தான் பேசுவாங்க. சத்தியமாக நான் பேச மாட்டேன். ஏன்னா நான் வந்து ரெக்கார்டிங் வரத்துக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் ஆகும். எனக்கு இன்னும் ஹெல்த்து சரியாகலை. அதனால் நான் இப்போதைக்கு ரெக்கார்டிங் பண்ணுறதா இல்லை. என் சிஸ்டரோட வாய்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வரும். அண்ட் என் சிஸ்டர் வாய்ஸ் அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. 32 பல்லு வெளில தெரிகிற அளவுக்கு இந்த ஸ்டோரி உட்காந்து கேட்டிருக்கேன். கேட்க பக்கம் நினச்சிக்கிட்டு. இது ஒரு அனிமேஷன் ஸ்டோரி தான். உங்கள் எல்லாருக்கும் இந்த அனிமேஷன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்ன ஸ்டோரின்னு. தென் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்போர்ட். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு காலேஜ் கிரவுண்டில் தான் பேஸ்கெட் பால் மேட்ச் அவ்வளோக்குள்ளே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அந்த ஒரு டீமோட கேப்டன் வந்து நம்ம டே தான். அவரோட ஆப்போசிட் டீமோட கேப்டன் வந்து மைக்கேல். ஸோ 2 பேருக்கும் தான் மேட்ச் அவ்வளோக்குள்ளே விறுவிறுப்பாக ரொம்ப சின்சியராக போயிட்டுருக்கு. ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கும் போல் மேட்ச்சு. எல்லோரும் அவ்வளோ கோரஸாக கத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டேன்னு கத்திட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ மைக்கேல்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோக்குள்ளே எகுறுது குறையுது கூடுது. அவ்வளோக்குள்ளே அப்படி டென்ஷனாக இருக்கிற சமயத்தில் மைக்கேல்னு கத்திட்டு இருந்தாங்க. இப்போ டேன்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் நம்ம டே தான் இப்போதைக்கு ஹையில் இருக்கார். பிகாஸ் நம்ம டேயோட டீம் தான் இப்போதைக்கு ரொம்ப ஹை ஸ்கோரில் இருக்குது. நம்ம மைக்கேலால் அடுத்த என்ன அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கே அவரால் போக முடியல. அவ்வளோக்குள்ளே மேட்ச் விறுவிறுப்பாக போனது. நம்ம டீம் மேட்ச் எல்லாம் அவ்வளோக்குள்ளே சேரப் பண்ணி அவங்க டேயோட டீம் தான் அங்கே வின் ஆகுது. லாஸ்ட்டாக நம்ம மைக்கேல் அவ்வளோக்குள்ளே ரொம்ப இரிட்டேட் ஆகி கத்திட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. நம்ம டேன்னு சொல்லிட்டு தான் அங்கே சேரப் பண்ண எல்லா பீப்புள்ஸுமே அவ்வளோக்குள்ளே கோரஸாக கத்துறாங்க. ஸோ இங்கே கட் பண்ணி அப்படியே இன்னொரு சைட் பார்த்தோன்னா நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம். உங்களுக்கு போக போக ஸ்டோரியிலே புரியும். அதாவது எல்ஃப், அதுக்கப்புறம் உல்ஃப், அப்புறமா டைட்டன்ஸ்னு 3 வேர்ல்டாக பிரித்து காட்டுறாங்க. அதில் எல்ஃப் எப்படின்னா அவங்க ரொம்ப என்ன சொல்கிறது இன்டெலிஜென்ஸ். ஸோ அவங்க அறிவு சம்மந்தமாக அந்த வேர்ல்டில் நிறைய விஷயம் பண்ணுவாங்க. அது எது உல்ஃபுங்க வேர்ல்டு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பார்க்குறதுக்கு மனுஷங்க மிருகம் ரெண்டும், அதாவது உல்ஃப் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க க்ரீடிங்கிற பேராசைனால் திருடுறதுல இருப்பாங்க. ஸோ டைட்டன்ஸ்கிறது எப்படின்னா அவங்களோட வெல்த், அதுக்கப்புறம் அவங்களோட ஒர்க் விஷயத்தில் எப்போவும் ஹையாக இருப்பாங்க. ஸோ அவங்க சன்னதியை பெருக்கிறது, அவங்களோட இப்போ என்ன வேலை பார்க்குறாங்களோ அதில் அவங்க தலை சிறந்து இருக்கிறது அப்படிங்கிறதுலையே அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த 3ஐயும் சொல்லி முடித்தோடனே இங்கே கட் பண்ணால் டேயோட ரூம் தான் காட்டுறாங்க. நம்ம டே தான் அவரோட ரூமில் அவர் பெட்டில் கமந்த மாதிரி படுத்திருந்து அவரோட பேஸ்கெட் பாலை அவரோட 2 கையிலையும் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி சொல்லட்டி அப்படியே விளையாண்டுட்ருக்காரு. ஸோ அவர் மைண்டில் திங்க் பண்ணுறாரு, எனக்கு யூனிவர்சிட்டிலாம் இனிமேல் எக்ஸாம் வரப்போகுது. இந்த கேம்லாம் இனிமேல் ஓரங்கட்டி வச்சுட்டு இனிமேல் அதுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்க டைமே அவர் ரொட்டேட் பண்ணியிருக்க பால் எப்படின்னா அவரோட ஆட்டோகிராஃப் பிறகு நிறையா அங்கே யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட்ஸே எல்லாமோ எழுதி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிஃப்ட் மாதிரி. ஸோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அதில் ஒரு மெசேஜ் கிடைக்குது. அதாவது அந்த மெசேஜில் நம்ம டேட் பண்ணலாமா, நாளைக்கு ஈவினிங் இந்த கார்டனுக்கு வர முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டு அந்த பாட்டில் எழுதியிருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம டேக்கு ஒரே ஹாப்பி. நம்மளை ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க இப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க, நமக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைக்க போகிறா அப்படிங்கிற ஒரு ஆசையில் அவரும் ரொம்ப ஜாலியாக அந்த பாலை தூக்கி போட்டு பிடிச்சிட்ருக்காரு. நம்மகிட்டே தான் அவர் ஹாப்பியில் அப்படியே தூளிட்டு இருக்கும்போதே அவரோட பெட்டை அவரை சுற்றி ஏதோ ஒயிட் கலரில் ஒரு வெளிச்சம் வருது. ஸோ அவர் டக்குன்னு மறைஞ்சு வேற ஒரு வேர்ல்டுக்கு போகிறாரு. ஸோ அந்த வேர்ல்டில் அவர் போயிருக்க இடத்த அவர் சுற்றி பார்த்தா அங்கே நிறைய புக்ஸாக இருக்குது. ஆமாம், அது ஒரு லைப்ரரி தான். சுற்றி அவ்வளோ புக்ஸ் இருக்குது, அவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அதில் யாரோ ஒரு பர்சன் தான் ரொம்ப ஹைட்டான ஒரு ஸ்டெப்ஸ்லேருந்து அப்படியே இறங்கி கீழே பொறுமையாக வராரு. அவரோட ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குன்னா ரொம்ப நீளமாக லாங்கான கோட் மாதிரி இந்த ஏஷியன் டைம்ஸ்லாம் இருப்பாங்களே அதே மாதிரி இருக்குது. ஸோ நம்மகிட்டே அதை வச்ச கண் எடுக்காமல் பார்த்துட்டே இருக்காரு. அந்த வர பர்சன் தான் ஃபைனலி ஐ மீட் மை பிரைட் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. நம்ம டேக்கு தான் ஒன்றும் புரியல. ஃபைனலி மீட் மை பிரைடா என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்க டைமே அந்த ஸ்டெப்ஸில் நடந்து வந்த பர்சன் இப்போ நம்ம டேயோட முன்னாடி வந்து நிற்கிறாரு.
நம்ம டே முன்னாடி வந்து நின்ன அந்த பர்சன் தான். நம்ம டே கிட்ட உன்னோட நேம் என்ன? கிம் டேங். கிம் டேங், நைஸ். அண்ட் ஜியான் ஜங்குக். நான் எப்படி இங்கே வந்தேன்? நீங்கள் யார்? நான் இப்போ எங்கே இருக்கேன்? நான் இங்கே எப்படி வந்தேன்னு எனக்கு தெரில. என்னை சுற்றி ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வெளிச்சம் வந்தது. சடனாக நான் இங்கே வந்துட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தது நான் தான். என்ன, நீங்களா? எதுக்கு? இது என்ன பிளேஸ்? இதுதான் டைட்டன்ஸ் வேர்ல்டு. எங்கே டைட்டன்ஸ் தான் இருப்போம். டைட்டன்ஸா? சரி, எதுவும் இருக்கட்டும். என்ன எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? யூ ஆர் மை பிரைட். என்ன பிரைடா? நான் ஒரு பையங்க. யூ ஆர் மை பிரைட், ஐ எம் யுவர் க்ரூம். உங்களால் ஏன்? இது உங்கள் வேர்ல்டு தானே. வேறு பர்சன்ஸ்லாம் பார்த்துருக்கலாமே. என்ன எதுக்கு ஏன் வேர்ல்டுலேருந்து இங்கே கூப்பிட்டு வந்தீங்க? நைஸ் கொஸ்டின். என்னால் இப்படி பண்ணியிருக்க முடியும், பட் எங்களோட காட் தான் என்னால் இங்கே உள்ள பர்சன்ஸ் யாரையுமே மேரேஜ் பண்ணிக்க முடியாத மாதிரி சொல்லிட்டாரு. மீறினா இங்கே எங்கள் வேர்ல்டில் இருக்க யாராவது மேரேஜ் பண்ணால் நான் மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் இருக்க எல்லாருமே இறந்துருவாங்க. அப்படி ஒரு கர்ஸ் எனக்கு இருக்குது. ஸோ என்னால் யாரையும் மேரேஜ் பண்ண முடியாது. அப்படியே நான் மேரேஜ் பண்ணாலும் இந்த வேர்ல்டு இல்லாமல் வேறு ஒரு வேர்ல்டில் இருந்து யாரையாவது கூப்பிட்டு வரணும். ஸோ ரொம்ப நாளாக நான் ட்ரை பண்ண, என்னால் முடியல. ஃபைனலி ஒரு பிளாக் மேஜிக் மூலமாக தான் ஒன்று இங்கே கூப்பிட்டு வந்தேன். என்னோடய சோல் ஏதோ கூட கனெக்டில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பேர் கூட கான்டாக்ட் பண்ணியிருக்கலாம், பட் என்னோடய சோல் ஒன்று மட்டும்தான் ரீச் ஆச்சு. ஃபைனலி ஐ மீட் மை பிரைட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் அடுத்தது நம்ம டே சடனாக ஒன்றுமே பேச விடாமல் அவர் அலைக்கா பிரைட் நெயில் ஸ்டைலில் தூக்கிட்டு அந்த லைப்ரரியை விட்டு வெளியில் வேறு அவரோட பெட்ரூமுக்கு தான் தூக்கிட்டு போகிறாரு. சரி, என்ன எங்கே தூக்கிட்டு போகிறீங்க? என்னை வேர்ல்டுக்கு திருப்பி அனுப்பலாம்ல? அதெல்லாம் முடியாது. ஆமாம், ஏன் உன்னோட கை இவ்வளோ குட்டியாக சாஃப்டாக, உன்னோட ஹிப்லேயும் இவ்வளோ மெல்லிசா வளைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோக்குள்ளே நம்ம டேவை ரசிக்கிறாரு. பிகாஸ் அவர் ஒரு டைட்டன். நம்ம ஜேகே எப்படின்னா டேவோட ரொம்ப ஹைட்டாக இருப்பார். ஸோ அவர் இவ்வளோ மெல்லிஸாக நம்ம ஹியூமனில் நம்ம டே அவரை பார்த்த உடனே அவருக்கு என்னன்னு சொல்ல தெரில, ஒரு மாதிரி ரசிக்கிறாரு. நம்ம டேவே தான் குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருந்தவர் பெட்ரூமுக்கு போனவர் பெட்ரூம் வித்து பெட்டில் தூக்கி போத்துன்னு போடுறாரு. போட்டு நம்ம டே மேலே ஓவராகி அவரோட ஷர்ட்டை அவரோட ஃபேண்ட் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கலத்தி தூக்கி எரிஞ்சிட்டு அவர் மெதுவாக அவரோட கிசிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கவும் நம்ம டே இங்கே சடனாக கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம ஜேகே தான் என்னன்னு இருந்துச்சு பொறுமையாக நம்ம டேவை பார்த்தா நம்ம டே தான் பப்பி ஐஸில் அவ்வளோ க்யூட்டாக கண்ணில் தண்ணியோட நம்ம ஜேகேவே அவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜேகே தான் ரொம்ப ஓவராக போயிட்டோமோ, ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவரோட ட்ரெஸ்ஸில் அவர் கழிச்சு போட்டிருப்பார்ல, அதில் அவரோட கோட் எடுத்து நம்ம டேக்கு போற்றி விட்டுட்டு அவரும் இருந்துச்சு அவரோட ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு நம்ம டேக்கு முன்னாடி வந்து உட்காந்து நம்ம டேவை பார்த்து உன்னோட வேர்ல்டுக்கு போகணுன்னு ஆசைப்படுறேன், எனக்கு புரியுது, பட் என்ன இடத்துல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. எவ்வளோ வருஷம் என்னோடய ப்ரைடுக்காக மட்டுமே. இந்த வேர்ல்டில் எனக்கு ப்ரைடு யாரும் கிடையாது, இருக்கவும் முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் 1 month எனக்காக, ஜஸ்ட் 1 month மட்டும் எனக்காக டைம் கொடு. என் மேலே உனக்கு ஒரு வேளை லவ் வரலன்னா நானே உன்னோட வேர்ல்டுக்கு அனுப்புகிறேன். மேபி உனக்கு என் மேலே லவ் வந்துட்டா நீ இங்கே என் கூட இருக்கணும், ஓகேவா? நம்ம டேவும் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, இதை விட்டால் வேறு ஆப்ஷன் நான் அதை சூஸ் பண்ணலன்னா மட்டும் நீ என்னை அனுப்பிடுவியா அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜேகே தான் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிடுறாரு. கொஞ்ச நேரம் அப்படியே பாஸ் ஆகுது. நம்ம டே தான் அந்த பெட்ரூமை விட்டு வெளியில் வந்து சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அது அவ்வளோ பெரிய கிங்டம், அது அவ்வளோ பெரிய அரண்மனையாக இருக்குது. நம்ம டேவே ஷாக் ஆகிட்டாரு.
நிஜமாவே நம்ம அங்கேருந்து இங்கே வந்திருக்கோமா அப்படின்னு அவரே திங்க் பண்ணிட்டு அவர் அப்படியே வெளியில் வந்து பார்த்தா அழகா அவர் அந்த பேலஸை விட்டு வெளியில் வந்து பார்த்தா அவ்வளோ அழகாக கார்டன் மாதிரி அவ்வளோ ஃப்ளவர்ஸாக இருக்குது. ஸோ நம்மகிட்டே அதை அவ்வளோக்குள்ளே ரசித்து பார்க்குறாரு. பார்த்துட்டே அப்படி சுற்றி பார்த்தா நிறைய வீடு, அதுக்கப்புறம் ஷாப்ஸ். டைட்டன்ஸ்னாலே வெல்த், அதுக்கப்புறம் அவங்களோட ஜென்ரேஷனை பில்டப் பண்ணுறது தானே அவங்க வேலை. ஸோ அவங்க அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஷாப்ஸு, வீடு, ஹோம்ஸ்லாம் அவ்வளோக்குள்ள இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. சிட்டிக்கு நம்ம வீடு இருந்து சிட்டி மாதிரி, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக அவர் கையில் அந்த பால் அப்படியே தான் வச்சுருக்காரு. அதை தூக்கி போட்டு விளையாடிட்டே அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது, அதில் போய் உட்கார்ந்து பொறுமையாக அவர் அழகாக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நம்மகிட்டே தான் ஃப்ளவர்ஸோட ஸ்மெல் அப்புறம் அந்த வியூன்னு சொல்லி செம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவர் அவரோட ஐஸ்லாம் சடனாக ஒரு 2-3 இடத்துல ஸ்டக் ஆகி ஷாக்கில் விரியுது. நம்மகிட்டே அப்படியே ஷாக்கில் பார்த்துட்டு இருக்க நேரம் பின்னாடி இருந்து ஜேகே வந்து டேயோட தோலில் கை போட்டு, என்ன பேபி ரொம்ப ஆசையாக பார்க்குற போல், நான் பக்கத்தில் தான் இருக்கேன், என்ன நம்ம ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. நம்மகிட்டே ஷாக்கில் இவங்கெல்லாம் ஏன் இப்படி பப்ளிக்காக கிஸ் பண்ணுறாங்க? அங்கே ஒருத்தர் என்னடான்னா அவங்க ஒய்ஃபை, அது என்ன கண்ணாடி மாதிரி இருக்குது, வீடா இல்லை கண்ணாடியா, இவ்வளோ பப்ளிக்காக கிஸ் பண்ணுறாங்க. அங்கே என்னன்னா பெஞ்சில் உட்கார்ந்து எல்லாத்தையும் ஃபுல்லாகவே மூச்சுவார் போல், என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டுருக்கும்போது நம்ம ஜேகே தான், அது அவங்களோட ஜென்ரேஷனை பில்டப் பண்ணுறதுக்கு அவங்க வேலை பார்க்குறாங்க. என்னோட ப்ரைடு ஒன்றே அதுக்கு தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம டேக்கு சடனாக ஒரு மாதிரி ஷை ஆகுது. பட் அதை பெருசாக காட்டிக்காமல், நீ என்ன சொல்கிற, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஜேகே தான் நம்ம டேவை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. சடனாக நம்ம டே தான் கிஸ் பண்ணிகிட்ருக்க ஜேகே அப்படியே புஷ் பண்ணிவிட்டு, எனக்கு இது பிடிக்கலையா, சரி உன் கையில் வச்சுருக்கிய இந்த பேஸ்கெட் பாலா, இதை இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அவர் காலால் கையால் அப்படியே போட்டு பிடிச்சி விளையாடி காமிக்கிறாரு. ஸோ நம்ம ஜேக்கு இதை பார்த்துட்டு, எனக்குள்ளே எவ்வளோ திறமையா அப்படின்னு பார்த்துட்டு, ஓகே உனக்கு இங்கேருந்து தானே கிஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குமே, அங்கே மறைவான ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் நம்ம டேவை அவர் பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. இங்கே ஒரு சாங் போட்டுக்கோ. கிஸ் பண்ணிட்டு இருந்தாலே அங்கேயே ஒரு குட்டியாக ஒரு மேக்கப் செக்ஷன் மாதிரி முடியுது. ஸோ அது ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா ஜேகே ரொமான்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம மெல்ல லிஃப்ட் பண்ணி அவரோட பெட்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வெட்டிங் ட்ரெஸ் தான் கொடுக்குறாரு. நம்மகிட்டே அதை வியர் பண்ணிக்கிறாரு. கொஞ்சம் ரிவீலிங்காக தான் இருக்குது. நம்ம ஜேகேவும் அதே மாதிரி ஒரு வெட்டிங் ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு அவங்க இப்போதைக்கு பார்ட்டி நடக்கிற ஹாலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஃப்ரெண்டில் ஒரு பொண்ணு தான் வந்து, ஜேகே இது உன்னோட ப்ரைடா என்ன? ஆமாம் என்னோட ப்ரைட் தான். ஃபைனலி என்னோட ப்ரைடை கண்டுபிடிச்சிட்ட போல். ஆமாம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போகிறா. நம்ம டே தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக நம்ம ஜேகேவை பார்க்க, மேட்ச் ஃபியான்சி, எனக்கு எனக்கு இந்த கேர்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுறதா பேசி வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறாரு. அப்படியே நம்ம ஜேகே தான் மேரேஜ் நடக்கிற ஸ்டேஜ்க்கு போகிறாங்க. மேரேஜும் ஸ்டார்ட் ஆகுது. ஃபாதரும் வர்றாரு. நம்மகிட்டே அங்கே பார்த்து, கிம்ட்ட அவங்க என்ன ஜான் ஜங்குக்கு திருமணம் செய்ய சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம வீயும் சம்மதம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே இந்த சைட் திரும்பி நம்ம ஜேகே கிட்ட தான், ஜான் ஜங்குக்காக கிம்ட்ட திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம் ஃபாதர் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. அப்படியே தான் நம்ம ஜேகே நம்ம டேயோட ஃபிங்கர்ஸ்லேயும் நம்ம ஜேகேயோட ஃபிங்கர்ஸ்லேயும் ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. சேம் டைம் அவங்க இங்கே ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிக்கிற நேரம் அவங்க நின்றுட்டுருக்க அந்த ஸ்டேஜ் லைட்டாக வைப்ரேட் ஆகிட்டு ஒரு மாதிரி மைன்யூட்டாக
அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு மெலடி சாங் ப்ளே ஆகுது. அந்த சாங் ப்ளே ஆகிட்டு இருக்க நேரமே ஒரு மேஜிக் மாதிரி ஸ்பார்க்கிள்ஸ் அவங்க மேலே வந்து விழுற மாதிரி இருக்குது. அவங்க 2 பேர் ஹேண்ட்ஸ்லேயுமே ஒரு காப்பு மாதிரி 2 பேர் ஹேண்ட்ஸ்லேயுமே பேங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகுது. அது பார்க்க கோல்டன் கலரில் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. அது அவங்க 2 பேருக்குன்னே செஞ்ச மாதிரி, அவங்க 2 பேருக்கு உரியது அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மேரேஜ்க்கு வந்த பர்சன்ஸ் எல்லாருமே இந்த சீனை பார்த்துட்டு அவ்வளோ கோரஸாக கத்துறாங்க. சேம் டைம் மேரேஜ் நடந்து முடிய போகிற இந்த கப்புள்ஸ்க்கு ஒயின் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்க ஹேண்ட்ஸால் நம்ம ஜேகே நம்ம டேக்கும், நம்ம டே நம்ம ஜேகேக்கும் மாற்றி மாற்றி அந்த ஒயின் கிளாஸை நீட்டி குடிக்கிறாங்க. ஒயின் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமாவும் சில சம்பிரதாயம்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் மேரேஜ்க்கு வந்திருக்க பர்சன்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க கிஃப்ட்ஸை டேக்குக்கு கொடுத்து அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம டே கொஞ்ச நேரம் அதில் நின்று பார்க்குறாரு. அவருக்கு என்னதோ ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்க மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜேகிட்ட நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. அவர் ரூமுக்கு போயிட்டுருக்க வழியிலேயே ஒரு மாதிரி கேர் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாரு. இந்த சைடு நம்ம ஜேகேவை காட்டினா கொஞ்ச நேரம் அவரும் நின்று பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரியே இருக்குது சஞ்சலமாக. ஸோ டேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதான் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் ஓகே காய்ஸ் பாய், மேரேஜ் முடிஞ்சு என் ஒய்ஃப் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு டேவை தேடி வந்துடுறாரு. இப்போ தான் டேவை தேடி அவர் ரூமுக்கு போகிற நம்ம ஜேகே டேவை அங்கே காணோம். அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் இங்கே என் ஒய்ஃப் வந்ததை பார்த்தீங்களா யாராவது? ஓகே, இங்கே நாங்கள் யாரையுமே பார்க்கலையே. என்ன பார்க்கலையா? இங்கூடி தானே வந்தான், போய் ஃபஸ்ட்டு தேடுற வழியை பாருங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் ஒவ்வொரு இடமாக போய் தேடுறாரு. அந்த பேலஸ்லேயே லாஸ்ட்டாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ அது நம்ம ஜேகே ஃபியான்சின்னு சொல்லியிருப்பாங்கள்ல அந்த பொண்ணோடது தான். ஸோ அங்கே ஏதோ சவுண்ட் கேட்குதுன்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா டே அங்கே படுத்திருக்காரு. அந்த டேக்கு நம்ம அந்த பொண்ணு தான் ஏதோ ஹீல் பண்ணி ஏதோ மெடிசன் கொடுத்துட்ருக்கா. நம்ம ஜேகே தான் பதறி போய் உள்ள போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, டேக்கு அந்த கரீனா ஃப்ரூட் ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன். கரீனா ஃப்ரூட்டா? அதான் நீங்கள் குடிச்சிங்களே ஒயின், அது ஹியூமன்ஸ்க்கு ஒத்துக்காது. தெரிஞ்சும் மேரேஜில் அந்த ஒயின் இப்போ யூஸ் பண்ணுவாங்களே, பட் அந்த ஒயின் ஹியூமன்ஸ்க்கு ஒத்துக்காது. டைட்டன்ஸ்க்கு ஓகே, பட் ஹியூமன்ஸோட பாடி அதை தாங்காது. ஐயோ, இப்போ அவனுக்கு என்னாச்சு? சொல்ல போனோன்னா அவன் நைட் ஆனாலே அவன் கண்ட்ரோலில் இருக்க மாட்டான். கரீனா ஃப்ரூட் அதோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீ தான் அவனை பார்த்துக்க மாதிரி இருக்கும். இதை க்யூர் பண்ணுறதுக்கு வேறு வழி இல்லையா? என்ன இருக்கு? என்ன பண்ணும்? இதை க்யூர் பண்ணோன்னா உல்ஃப் வேர்ல்டுக்கு போகணும். அங்கே அந்த மலையோட உச்சியில் தான் இந்த கரீனா ஃப்ரூட்டை க்யூர் பண்ணக்கூடிய ரைஸா ஃப்ரூட் கிடைக்கும். ரைஸா ஃப்ரூட்டா? ஆமாம், அதை கொடுத்தா டே க்யூர் ஆகிடுவான். ஸோ இன்னும் 5 days தான் இருக்குது. அந்த ஃப்ரூட்டை கொடுத்து டேயை காப்பாற்றணும், இல்லைன்னா டே உயிரை காப்பாற்ற முடியாது. வாட்? உண்மையை தான் சொல்கிறேன். இந்த கரீனா ஃப்ரூட் டைட்டன்ஸ்க்கு ஒத்துக்கும், பட் ஹியூமனை பொறுத்த வரைக்கும் அது ஹியூமன்ஸ்க்கு பாய்சன். ஸோ அவனுக்கு நைட் ஆனாலே அவனே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுவும் ஃபுல் மூன் அன்னைக்கெலாம் சொல்லவே வேண்டாம். நீ அவன் பக்கத்துலேயே இருந்து அவனால் முடியாதப்போ நீ தான் அவனை க்யூர் பண்ணணும். சரி, அப்போ நான் இப்போவும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே தான் படுத்துக்கிட்டே அப்படியே தூக்கிட்டு போகிறேன்ட்டு அந்த ரூம் கதவை விட்டு தாண்ட போகிறாரு. அப்போ நான் அவரோட ஃபியான்சி தான், அதாவது ஃபியான்சி தான். ஜேகே நில்லு, என்ன இந்த அந்த டேப்லெட்ஸ்லாம் கொண்டு வச்சுக்கோ,
ஒரு வேளை ஏதாவது தவிர்க்க முடியாமல் ஏதாவது டேக்கோ வாமிட்டிங் இல்லை ஒரு மாதிரி கேராக இருந்ததுன்னா இந்த டேப்லெட்ஸ் கூட கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். சம்டைம்ஸ் அவனுக்கு மேலே ஒரு மாதிரி இச்சிங்காக இருக்கும். ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நம்ம ஜேகே தான் அந்த பொண்ணு கொடுத்த அந்த டேப்லெட்ஸ்லாம் வாங்கிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஃபாஸ்ட்டாக போகிறாரு. போய் அவருக்கு வேண்டிய திங்ஸ் டேக்க வேண்டிய திங்ஸ் அப்படின்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவரோட வெஹிக்கிள் இருக்கும், அதாவது குதிரை வண்டி சொல்லுவோம்ல, அதான் அதை எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு உல்ஃப் வேர்ல்டுக்கு போகிறாரு. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி லாஸ்ட்டாக உல்ஃப் வேர்ல்டுக்கும் வந்து சேர்றாரு. உல்ஃப் வேர்ல்டுக்கு வந்த கையோடையே நம்ம டேக்கு சேஃப் அண்ட் செட்டிலாக ஒரு வீடு பார்த்து அங்கே நம்ம டேவை செட்டில் பண்ணிட்டு அப்படியே அந்த ஹவுஸை விட்டு வெளியில் வந்தவர் இப்போதைக்கு கரீனா ஃப்ரூட் அவருக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் அண்ட் ஒர்க்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த உல்ஃப் வேர்ல்டில் இருக்க 2-3 பர்சன்ஸே அவர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு எனக்கு இந்த கரீனா ஃப்ரூட் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் ஓகே ஹெல்ப் ஒத்துக்கிறேன், அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மணி வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது எங்கள் உல்ஃப் வேர்ல்ட்லேயே இருக்க ஹையஸ்ட் அந்த மலையில் தான் இருக்குது. ஸோ அங்கே போய் தான் எடுத்துகிட்டு வரணும். அது நம்ம நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு போய் எடுக்கலாமே, ஏன்னா இப்போதைக்கு அங்கே ஏதோ புயல் வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே ஜேகேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு காமாக இருக்கார். அப்படியே தான் ஓகேன்னு அதோட ப்ராசஸ் அங்கே போகிற ப்ராசஸும் நடந்துட்டு தான் இருக்குது. புயல் நின்ன உடனே அடுத்த செகண்டே நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா பிளானும் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இங்கே இவ்வளோ நேரம் அந்த ஃப்ரூட்டை தேடி அங்கங்கே அலைஞ்சு கடைசியில் இவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்டு இப்படி நடந்தோடனே டைம் போகிறதே தெரில. ஸோ ஜேகேக்கு அப்போ தான் ஞாபகம் வருது, டைம் 7 ஆகுது, நிலா வரப்போகுது, நம்ம டேவை விட்டுட்டு வந்திருக்கோம், என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படப்படன்னு ஓடி போகிறாரு. அவருக்கு என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கோங்கிறதுல அவர் ஓடி போய் பார்க்குறாரு. நம்ம டே தான் ரொம்ப ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு மேலே கீழேயுமா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் சுருகி அவர் பாட்டுக்கு ரொம்ப பாவமாக ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து மூச்சு வாங்கிட்டே உட்காந்துருக்காரு. நம்ம ஜேகே தான் நம்ம டேவை பார்த்துட்டு அவரால் சுத்தமாக முடியல. ஓடி போய் நம்ம டேவை ஹக் பண்ணிட்டு சாஃப்டாக அவரோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கிஸ் பண்ணிட்டு இருந்த ஜேகே தான் சடனாக கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு டேயோட ஐஸை பார்த்து உனக்கான அந்த மெடிசனை நான் கண்டுபிடிச்சிருவேன் டே, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு சீக்கிரம் உனக்கு அந்த ஃப்ரூட்டை கொடுத்தோன்னம்னா க்யூர் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம டேயோட ஐஸை பார்த்தே சொல்லிட்டு சாஃப்டாக நம்ம டேயோட பாடி அப்படியே ரப் பண்ணி அவர் பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு சாஃப்டாக ரொம்ப அமைதியாக அந்த கிஸ் போயிட்டே இருக்குது. போக போக அமைதியாக போன கிஸ் அப்படியே டீப்பாக ஹார்டாக மாறுது. அவங்களுக்குள்ள அப்படியே அந்த கிஸ் நெக்குக்கும் அப்படியே அந்த நெக்கை தாண்டி அவங்களோட அந்த கிஸ் பண்ணிட்டு இருந்த ஜேகே தான் சடனாக கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டு டேயோட ஐஸை பார்த்து உனக்கான அந்த மெடிசனை நான் கண்டுபிடிச்சிருவேன் டே, அது எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சுட்டு சீக்கிரம் உனக்கு அந்த ஃப்ரூட்டை கொடுத்தோன்னம்னா க்யூர் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம டேயோட ஐஸை பார்த்தே சொல்லிட்டு சாஃப்டாக நம்ம டேயோட பாடி அப்படியே ரப் பண்ணி அவர் பொறுமையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு சாஃப்டாக ரொம்ப அமைதியாக அந்த கிஸ் போயிட்டே இருக்குது. போக போக அமைதியாக போன கிஸ் அப்படியே டீப்பாக ஹார்டாக மாறுது. அவங்களுக்குள்ள அப்படியே அந்த கிஸ் நெக்குக்கும் அப்படியே அந்த நெக்கை தாண்டி அவங்களோட அந்த ஒவ்வொரு மூவ்ஸும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அப்படியே பொறுமையாக மூவ் ஆகுது. ஸோ டேவும் அவரே கொஞ்சம் காம் பண்ணிக்கிறாரு. ஸோ அவருக்கு இப்போதைக்கு அது தேவை. ஸோ அது நம்ம ஜேகேவும் கொடுக்குறாரு. ஸோ எப்படியா அந்த நிலா போகிற வரைக்கும் அது நடக்கும். ஸோ அவங்களும் அவங்களோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக அது போயிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறோம். நம்ம டே தான் பொறுமையாக எந்திக்கிறாரு. அவரோட ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்து ஃபர்ஸ்ட் நேம் ஜேகேன்னு தான் கூப்பிட்றாரு. பட் ஜேகே இல்லை, பக்கத்தில் ஏதோ ஒரு மருத்துவர் தான் இருக்கார். எனக்கு என்னாச்சு, ஏன் ஜேகே எங்க அப்படின்னு ஒரு தட்டு கேட்குறாரு. ஸோ அந்த மருத்துவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் 3 நாளாக தூங்கிட்டே தான் இருக்கீங்க, இன்னும் நீங்கள்
இன்னைக்கு தான் எழும்பியிருக்கீங்க. ஸோ அதான். என்ன 3 நாளாக தூங்கிட்டு இருக்கேனா? ஆமாம், உங்களுக்கு அந்த பாய்சன் ரொம்ப அஃபெக்டாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எப்படியாவது உங்களுக்கு அந்த மெடிசன் கிடச்சாகணும். இல்லைன்னா இல்லைன்னா சரி விடுங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜேகே தான் வந்துடுறாரு. வந்துட்டே முழிச்சதை பார்த்தோன்னே ஓடி போயிட்டே ஹக் பண்ணி அவர் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு, டே நீ முழிச்சிட்டியா, இன்றைக்கி நான் எப்படியாவது உனக்கு அந்த நைட் அந்த ஃப்ரூட்டை கொண்டு வந்து தந்துடுவேன், என்னை தயவு செஞ்சு நம்பு, என்னை விட்டு மட்டும் போயிடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுறாரு. ஜேகே இத்தனை நாளில் நம்ம ஜேகே அழுத பார்த்ததில்ல. ஒரு பர்சனை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக போல்டாகவே பார்த்துட்டு சடனாக அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறப்போ நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அதான் டேயும் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ ஒன்றும் இல்லை, நீ தான் நான் காப்பாற்றிடுவேல்ல, வேறு எதுக்கு நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற, ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் நம்ம ஜேகேவை கம்ஃபோர்ட் பண்ணி ஹக் பண்ணி ஒன்றும் ஆகாது என்ன ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜேகே தான் ஓகே, அதுக்கு முன்னாடி புயல்லாம் நின்றுட்டேன், நம்மளால் இப்போவுமே போக முடிஞ்சால் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டே அப்படியே தூங்க வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அவர் போய் கொஞ்ச நேரத்துலேயே இன்றைக்கி ஃபுல் மூன் வேறு. அதுக்கப்புறம் இன்றைக்கி கடைசி 4 நாளே என்னன்னு தெரில, டேக்கு நைட்டு வரக்கூடிய அந்த சென்சிட்டிவ்லாம் இப்போவுமே வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ அவர் மார்னிங்கே இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி பெட்லேயே நெளிஞ்சிட்ருக்காரு. ஸோ அந்த டைம் என்ன ஆகுதுன்னாக்கி அந்த நம்ம ஜேகே இங்கே வந்த உடனே ஜேகே உல்ஃப்லேண்டுக்கு வந்த பிறகு உல்ஃப்லேண்டில் நம்ம பர்சன்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த பர்சன்ஸில் அவங்க கேங்கோட ஹெட் தான் வராரு. வந்து நம்ம டேவை பார்த்துட்டு அவர் சடனாக அவர் டே பார்த்த உடனே ஏதோ மிஸ்பிஹேவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் ஒரு மாதிரி பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி டீஸ்ஃபுல்லாக பேசவும் நம்ம டேக்கு அது சுத்தமாக பிடிக்கல. அவர் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அவரால் என்ன ஏதுன்னு ஒன்றுமே சென்ஸ் பண்ண முடியல. அவர் ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகி அவரோட கண்ட்ரோல்லே அவர் இல்லை. ஜேகேன்னு கத்தவும் அந்த இடத்துல இல்லாத பார்த்துட்டு அவர் சடனாக மேரேஜ் அப்போ அவங்க 2 பேர் ஹேண்ட்லேயுமே ஒரு பேங்கிள்ஸ் வந்திருக்கோம்ல கோல்டன் கலரில், அதை டேட் நல்லா கட்டியாக தன்னோட கையால் பிடிச்சிட்டு ஜேகேன்னு ஒரு கற்று தான் கத்துறாரு. ஸோ அந்த பேங்கிள்ஸ் ரொம்ப பிரைட்டாக ஷைன் ஆகுது. சேம் டைம் இந்த சைடு அந்த மெடிசன் எப்படியாவது கொண்டு வந்துடணும் சீக்கிரம் அப்படின்ட்டு நம்ம ஜேகேவே தனியாக போன ஜேகேக்கே அது சென்ஸ் ஆகி அவர் அங்கேருந்து மறைஞ்சு இங்கே நம்ம இப்போ டே இருக்க சைடு விசிபிள் ஆகுறாரு. நம்ம டே இருக்கிற இடத்துக்கு விசிபிளான ஜேகே தான் அங்கே என்ன நடக்குங்கிறத ப்ராசஸ் பண்ணிட்டு ஒரே கிக் தான் முன்னாடி அந்த பர்சன் டோரை உடச்சிட்டு அந்த சைடு ஆப்போசிட் சைடு போய் பொத்துன்னு விழுந்து கிடக்கிறாரு. அப்போ நம்ம ஜேகே தான் நம்ம டேவை நல்லா இறுக்கி ஹக் பண்ணிட்டு அவருக்குள்ளே அவர் கோட் மாதிரி போட்டிருப்பார்ல, ஸோ அதுக்குள்ளே ரொம்ப இறுக்கமாக அணைச்சி வச்சுக்கிட்டு டேவை காம் பண்ண ட்ரை பண்ணிட்டே அந்த பர்சனை பார்த்து, நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இப்போ டைம் ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆகுது, எனக்கு ஈவினிங் 6 o'clock அந்த மெடிசன் வேணும். என்ன விளாடுறியா, நீ கிங்காக இருக்கலாம், அதுக்கு நீ இப்படிலாம் எனக்கு ஆர்டர் போடக்கூடாது. அந்த ஃப்ரூட் எவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்குது தெரியுமா, அந்த மலைக்கு போகிறதே கஷ்டம். இதில் அந்த புயல்லாம் இப்போ தான் ஓஞ்சிருக்கு, நடுவில் என்னென்ன தடங்கள் வரும் என்னென்ன இது வரும், நீ பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்கிற. நீ இப்போ பண்ண வேலைக்கு எனக்கு நீ தான் கொண்டு வந்து தர, நீ மட்டும் கொண்டு வந்து தரலன்னு வையேன் உயிருக்கு நான் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் மேலே ஏதோ ஒரு ஸ்பெல் மட்டும் போட்டு விடுறாரு. போட்டுட்டு, நீ எங்கே போனாலும் இந்த ஸ்பெல் எனக்கு காட்டி கொடுக்கும், நீ மட்டும் அதை ஈவினிங் 6 o'clock எனக்கு கொண்டு வந்து தரலன்னு வை, உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. சரி சரி, நீ என்னதான் சொல்லு, எனக்கு கூட ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா டைம் கூட. சரி, ஆனால் எனக்கு அந்த ஃப்ரூட் வேணும். தவறி நீ ஏதாவது தப்பு பண்ண, மறுபடியும் சொல்கிறேன், உயிருக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. சரின்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப் பர்சன் தான் அந்த இடத்த விட்டு அவர் அந்த மவுண்டனை நோக்கி வேகமாக போகிறாரு. ஏன்னா இப்போவுமே போனால் தான் ஆல்ரெடி 1 hour தான் எக்ஸ்ட்ரா கூட கேட்டிருக்காரு. ஸோ அதுக்குள்ளே அவர் அந்த மவுண்டனை நோக்கி வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாரு.
நம்ம ஜேகே தான் நம்ம டே அப்படியே மெல்லமாக தூக்கி ஆரே ஓகே டே அப்படின்னு கேட்குறாரு. நம்ம டே கண்ணில் இருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. ஜேகே என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணனே தெரியல ஜேகே அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜேகே தான் நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு நம்ம டே அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு அவரும் மெதுவாக அந்த மவுண்டனை நோக்கி நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. அந்த ஓல்ட் பர்சன் தான் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக போகிறாரு. எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போகிறாரு. நம்ம ஜேகே பக்கம் காட்டினா அவர் டேயை தன்னோட ஹேண்ட்ஸில் ஹோல்ட் பண்ணபடி அவரும் அங்கேருந்து ஸ்லோவாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் அவரும் வந்துட்டுருக்காரு. டைம் ஸ்கிப்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இப்போ நைட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. பொறுமையாக 6 இருந்து 6:30 ஆகுது, 6:45 ஆகுது. டைம் ஸ்கிப்ஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம டீக்கு டைம் ஆக ஆக ரொம்ப அவருக்கு ஹீட் ஆகி ரொம்ப ஒரு மாதிரி இருக்கார். நம்ம ஜேகே தான் நம்ம டேயை பார்த்துட்டு மவுண்டெயினில் அந்த ஃப்ரூட் இருக்க இடத்துக்கு பக்கத்தில் வந்துட்டார். அந்த உல்ஃப் பர்சனை விட நம்ம ஜேகே வேகமாக தான் வராரு போல். அவர் போகிறதுக்கு பின்னாடியே தான் நம்ம ஜேகே வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த மவுண்டெயின்லேயே ஒரு சைடு நம்ம டேயை உட்கார வச்சுட்டு அவருக்கு ஹெல்ப்பிங் ப்ராசஸாக கிஸ் பண்ணுறதும் அவர் நெக்கில் கிஸ் கொடுக்குறதுமா அவரும் டேயை கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணிட்டே தான் இருக்கார். ஸோ அந்த பர்சன் தான், அதாவது அந்த உல்ஃப் பர்சன் தான் ரொம்ப வேகமாக போகிறாரு. நம்ம ஜேகே இங்கேருந்தே அந்த ஸ்பெல் மூலயமா அந்த பர்சன்கிட்ட என்ன இன்னும் முடியலையா, இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குது, சீக்கிரம் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஏறு, நானும் போயிட்டு தானே இருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் தானே போக முடியும் அப்படின்ட்டு அந்த பர்சனை மூச்சு வாங்க இறச்சிக்கிட்டே பேசிட்டு வேகமாக போய் அந்த மெடிசனான லாஸ்ட்டாக அந்த மெடிசனான அந்த கரீனா ஃப்ரூட்டையும் அந்த ஓல்ட் பர்சன் பறிச்சிட்டாங்க. பறிச்சிட்டு அவர் வேகமாக வராரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ஓடி வராரு. லாஸ்ட்டு நம்ம ஜேகேக்கும் அந்த பர்சனுக்கும் இருக்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே அந்த ஓல்ட் பர்சன் அந்த ஃப்ரூட்டை அப்படியே அங்கேருந்து தூக்கி கிங் அப்படின்னு சொல்லிட்டு வீசுகிறாரு. வீசின ஃப்ரூட்டில் நம்ம ஜேகே தன்னோட ஒரு ஹேண்டை வச்சு அந்த ஃப்ரூட்டை பிடிச்சி அதை தன்னோட மவுத்தில் எடுத்து நம்ம டேயோட மவுத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. சேம் டைம் அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது அந்த உல்ஃப் பர்சனுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி ஞாபகம் வருது. அதாவது அந்த உல்ஃப் பர்சன் அவரோட சின்ன வயசில் சைல்ட்ஹுட்டில் அவங்க பாட்டி தாத்தா எல்லோரும் இருந்து அவங்க குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்க கூட தன்னோட பேரனான இவரையும் உட்கார வச்சு பொறுமையாக ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ரைஸா ஃப்ரூட்க்கும் கரீனா ஃப்ரூட்க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத பற்றி தான் அவங்க சொல்லிகிட்ருக்காங்க ஸ்டோரியாக. அதாவது ரைஸா ஃப்ரூட்டும் கரீனா ஃப்ரூட்டும் உண்மையிலே கப்புள்ஸ் தான், பட் அவங்க ட்வின்ஸ். ஸோ ட்வின்ஸாக இருக்க நம்ம எப்படி கப்புள்ஸாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. ஸோ ரைஸா ஃப்ரூட்னால் ஏதாவது பாதிப்பு வந்துன்னா அதை கரீனா ஃப்ரூட் க்யூர் பண்ணும் அப்படின்னு அன்னையிலேருந்தே ஒரு வதந்தி இருக்குது. அது வதந்தி இல்லை, உண்மை தான் அப்படிங்கிறத அந்த ஸ்டோரி மூலமாக இங்கே நடக்கிறத வச்சு அந்த உல்ஃப் பர்சன் கிளியர் பண்ணிக்கிறாரு. ஸோ அவர் பார்த்துட்ருக்க அந்த நேரமே நம்ம ஜேகே தான் டேயோட சேர்ந்து அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு. அதாவது இப்போ அவர் இருந்தது அந்த மவுண்டெயினில் ஒரு பிளேஸில் கரெக்டாக. ஸோ இப்போ அந்த உல்ஃப் பர்சனுக்கு தெரியாத மாதிரி ஒரு இடத்துல போய் அவங்க இருந்து நம்ம ஜேகே தான் நம்ம டேயை காம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. மேபி அன்கட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ டெலிகிராமில் போய் பார்த்துக்கிறது நல்லது. அன்கட்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஜேகே அண்ட் டே தான் அவங்களோட ஊருக்கு போயிட்டுருக்காங்க. அதாவது இந்த உல்ஃப் லேண்டை விட்டு அவங்களோட டைட்டன்ஸ் வேர்ல்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜேகே நம்ம டேவை பார்த்து, என்ன டே ஹாப்பியாக இருக்கியா, கூட கடைசி வரை இருப்பாள்ல. அப்போ நம்ம டே தான் ஒரு மனசுக்குள்ள, எனக்குன்னு அந்த வேர்ல்டில் யாரும் இல்லை, எனக்குன்னு இருக்கிறது எங்கள் மாமா மட்டும்தான், அவருக்கும் நான் ஒரு சுமையாக இருக்க விரும்பலை, அவர் என்ன சுமையாகவும் பார்க்க மாட்டார், பட் எனக்குன்னு எல்லாமா இருக்கிற ஒன்றை விட்டுட்டு அந்த வேர்ல்டில் என்னால் இருக்க முடியாது. ஸோ எப்படியும் நான் இங்கே தான் இருந்தாகணும். என்ன தான் நீ மோசம் எடுத்துக்கிட்டே ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு பந்தத்தால் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே தான் இருக்க போகிறேன். இதே மாதிரி எப்போ லவ் அண்ட் கேரா சேஃப் அண்ட் செக்யூராக என்னை பார்த்துப்பேன்னு நம்பிக்கையில். அப்படியே 2 பேருக்குள்ள ஒரு க்யூட்டான ஸ்மைலோட ஒரு ஐ கான்டாக்ட் நடக்குது. அதை விட இந்த ஒன் ஷாட் இதோட முடியுது. ஓகேடா, இந்த ஒன் ஷாட் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒன் ஷாட் இன்னாலும் வந்துட்டு அப்லோட் ஆகிருக்க வேண்டியது. பட் நானே ஒரு 4-5 வாட்டி கேட்டிருப்பேன். அந்த ரெக்கார்ட் பண்ணதே என் சிஸ்டர் தான். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது ஒரு அனிமேஷன் சீரியஸ். அது நாங்கள் வந்துட்டு ஸ்டோரியாக அதில் வந்ததை விட நாங்கள் வேறு மாதிரி ட்ரை பண்ணோம். ஓகே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் என்னோடய சிஸ்டர் வாய்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்கே அவ்வளோ பிடிச்சிருக்கு. நானே கேட்க ஒரு வெக்கத்தில் தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அன்கட் பார்க்க விருப்பம் இருந்தால், என்னோடய வாய்ஸ் கேட்கணுன்னு ஆசை இருந்தால் எல்லோரும் ஸ்ட்ரைட்டாக டெலிகிராம் வாங்க. அங்கே நான் அன்கட் போடுறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரி அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வேளை அன்கட் அப்லோட் ஆகிடலாம். சரி, ஓகேயா? தென் எல்லோரும் மறக்காமல் இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தென் செல்ல பட்டானிஸ், லவ் யூ, பாய்.